குழந்தை வளர்ப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதுக்கான தீர்வுகள் அப்படிங்கிறது. குழந்தை வளர்ப்புல என்ன சிக்கல் இருக்க முடியும் அப்படின்னு முதல்ல தோணும் நமக்கு, இல்லையா? ஏன்னா நாம குழந்தைகளா இருந்திருக்கோம், நம்மள நம்ம பெற்றவர்கள் வளர்த்துருக்காங்க, அதே மாதிரி நம்ம குழந்தைங்களை நம்ம வளர்க்க போறோம். குழந்தை வளர்க்கறதுனா நம்ம என்ன நினைப்போம்னா, பொதுவா நல்ல சாப்பாடு கொடுக்கறது, நல்ல ட்ரெஸ்ஸு, விளையாட்டு சாமான்கள், இதெல்லாம் அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அதுக்கப்புறம் நல்ல ஸ்கூல் எது இருக்கிறதுலையே பெஸ்ட் ஸ்கூல்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்புறது, அதுக்கப்புறம் அவங்கள வந்து 10th வந்ததுக்கப்புறம் என்ன நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்றது, 10th வந்ததுக்கப்புறம் என்ன குரூப் செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன காலேஜ், அந்த படிப்பு என்ன படிக்க வைக்க போறோம், அதுக்கப்புறம் என்ன வேலையில உட்கார வைக்க போறோம் அவங்கள. இந்த மாதிரி ஒரு ஒரு வழக்கமான ஒரு பிளான் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்குள்ள நம்ம வந்து குழந்தைகளை நகர்த்திட்டு போயிடுவோம். ஓகே, ஆனா குழந்தைகளை வந்து உண்மையிலேயே நம்ம நல்லா தான் வளர்க்குறோமா, நம்மளுடைய பொறுப்பை வந்து ஒரு பெற்றோரா சரியா செய்யறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பேசணும்னா, கற்றல் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? கற்றல் தான் என்ன நினைக்கிறீங்க? லேர்னிங் அப்படிங்கறத பத்தி. ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பி ஒரு ஃபீஸ் கட்டி அங்க போய் உட்காந்து ஒரு டீச்சர் எதையோ சொல்லி கொடுத்து அதை இந்த பிள்ளைங்க கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தேர்வு வச்சு அந்த தேர்வுல என்ன கத்துக்கிட்டாங்கிறத அந்த குழந்தை ப்ரூஃப் பண்றதுதான் கற்றல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே கற்றல்ங்கிறது அது இல்லைங்க. கற்றல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா, நமக்கு கிடைக்கிற அனுபவங்களை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம பெறுகிற அறிவு, அதுதான் கற்றல். ஓகேங்களா? இப்போ எல்லார் வீட்லயும் சின்ன கை குழந்தைய பார்த்திருப்பீங்க. அந்த கை குழந்தை முதல்ல அது வந்து பசிக்கும் போது அழுவும், ஈரம் பண்ணிருச்சுன்னா அழுவும். அது மட்டும் தான் செய்யும், அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. கையை காலை உதச்சிட்டு அதுதான் அதுக்கான எக்ஸசைஸ். சாப்பிடும், அழுவும், சாப்பிடும், அழுவும், விளையாடும், கொஞ்ச நேரம் தூங்கும், அவ்வளவுதான். இதுல இருந்து மாறும்போது ஒரு 3 இல்ல 4வது மாசத்துல பாத்தீங்கன்னா, அப்பா யாரு, அம்மா யாரு? அப்பா வந்து வீட்டுல இருக்கிறதுனா என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரு? பேண்ட் ஷர்ட் போட்டாருன்னா அவர் வெளியில கிளம்புறாரு. ஓகே, வெளியில கிளம்புறப்ப நம்மள வண்டியில வச்சு ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போவாரு. இதை கத்துக்கும் குழந்தைங்க, கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கப்புறம் அவர் பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு அதை ரவுண்டு கூட்டிட்டு போகாம வெளியில கிளம்பினாருன்னா அழுது அடம் பிடிச்சு அதை செய்யும், பாத்திருக்கீங்களா? அது கற்றல் இல்லாம வேற என்ன? யார் சொல்லி கொடுக்குறா அதுக்கு? அதை தன்னுடைய அனுபவத்தில் இருந்து அந்த குழந்தை அதை கத்துக்குது. சோ கற்றல்ங்கிறது ஒரு கை குழந்தைகிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து அந்த கத்து கொடுத்துட்டு இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி ஃபீஸ் கட்டி ஒரு உயர்தர பள்ளியில ஒரு ஆசிரியை உட்கார்ந்து சொல்லி கொடுத்து அந்த சொல்லி கொடுக்கப்படுற விஷயங்களை அதை போய் ஒரு பரீட்சையில வாந்தி எடுத்து வாங்குற மதிப்பெண் மட்டும் கற்றல் இல்லை. நடக்கிற தனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் ஒரு குழந்தை ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டா அறிவாக மாத்திக்கொள்ளுது பாருங்க, அந்த அறிவை பயன்படுத்துது பாருங்க, அதுதான் கற்றல். அப்ப அந்த கற்றலை நம்ம சரியானபடிக்கு ஊக்குவிக்கிறோமா? நம்ம அதை பயன்படுத்துறோமா? அதை புரிஞ்சிருக்கோமா? இது கத்துக்குது பிள்ளை, இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து கத்துக்குதுன்னு நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காங்கிறது முதல் கேள்வி, பெற்றோர்களுக்கான முதல் கேள்வி. குழந்தை வளர்ப்பு அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா முதல் விஷயம் நம்ம செய்ய வேண்டியது பவுண்டரி செட் பண்றதுன்னு சொல்லுவோம். எல்லைகளை சொல்லிக் கொடுப்பது. ஒரு குழந்தை வளர்க்கணும்னா அது என்ன செய்யணும், நாம் என்ன செய்யணும்? அதுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறது, மருந்து மாத்திரை கொடுக்கறது, ஒரு ஸ்கூல்ல போடுறது, இந்த விளையாட்டு சாமான் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம எல்லாருமே செய்யறோம். அதை தாண்டி அதற்கு தேவையான அறிவை கற்றுக் கொடுக்கிறோமா? நல்ல பண்புள்ள குழந்தையாக அந்த குழந்தையை வளர்க்கிறோமா? ஒரு சமூகத்துல நம்ம இருக்கோம், அந்த சமூகத்தோட உறுப்பினராக தான் அந்த குழந்தை வந்து நிற்க போகுது. அதற்குரிய மரியாதைகளை, அதற்குரிய நடத்தையை, சிவிக் சென்ஸ் சொல்லப்படுற அந்த குடிமை பண்புகளை நம்ம கற்றுக் கொடுத்துதான் நம்ம குழந்தைக்கு வளர்க்குறோமான்னு பார்த்தா பெரும்பாலும் இல்லை. பெரும்பாலான குழந்தைகளை இருக்கும்போது பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா குழந்தை அடம் பிடிக்குதுன்றதுக்காக நிறைய விஷயங்களை செய்வாங்க. பாக்குறதுக்கு, அதாவது நம்ம பார்க்கும்போது மத்தவங்க புள்ள வளர்க்கறதுல இருக்கிற தப்பு பூரா நமக்கு தெரியும். ஆனா அதை நாம செய்யும் போது அது நமக்கு தெரியாது. அதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு சங்கடமான ஒரு விஷயம். மற்ற குழந்தைகளை வளர்க்கறப்ப அந்த அப்பா அம்மா என்ன இப்படி இடம் கொடுக்குறாங்க, இப்படியா செல்லம் கொடுப்பாங்க, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, அது கத்துக்கிட்டே இருக்கு. ட்ரெயின்ல நீங்க பாத்திருப்பீங்க, எத்தனை குழந்தைங்க வந்து ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டு ரைம்ஸ் பார்த்துட்டே சாப்பிட, ரைம்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு விரும்புற குழந்தைங்களை நீங்க பாத்திருப்பீங்க. உங்களுக்கு அடுத்தவன் தூக்கிட்டு வர குழந்தை அந்த மாதிரி சத்தமா ரைம்ஸ் போட்டு கேட்டுச்சுன்னா உங்களுக்கு அது தொந்தரவா இருக்கும். ஆனா நம்ம குழந்தை அதை செய்யும் போது நம்ம என்ன நினைப்போம்னா, அது பாவம் குழந்தை தானே, அது கேக்குது இல்ல, அதனால நம்ம அதை செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்ப ஒரு பொது இடத்துல எப்படி இருக்கணும், மற்றவர்களோடு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கணும்ங்கிறத நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோமா? மாறாக அந்த குழந்தை அழுமே, அது அமக்கலம் பண்ணுமே, அதை பார்த்து மத்தவங்க வந்து சிரிப்பாங்களே அப்படின்ற பயத்துல நம்ம அந்த குழந்தை கேட்கறத செஞ்சு கொடுத்துட்டு போறோமா?
இந்த 2 கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ உங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் இந்த கதை. ஒரு அப்பாவும் பையனும் வந்து ஒரு கழுதை வச்சிருந்தாங்க. முதல்ல வந்து அப்பா வந்து பையனை உட்கார வச்சு அந்த கழுதை மேல உட்கார வச்சு அவர் நடத்தி அழைச்சிட்டு போனாரு. அப்ப பாக்குறவங்க எல்லாம் சொன்னாங்க, என்ன வயசானவர் பெரியவர் நடந்து வராரு, இந்த சின்ன பையன் கழுதை மேல உட்காந்துட்டு வரான்னாங்க. இதை கேட்ட உடனே அவங்க இறங்கிட்டு அப்பாவை உட்கார வச்சு அவன் அழைச்சிட்டு போனான். இது என்ன சின்ன குழந்தைய நடக்க விட்டுட்டு ஒரு பெரியவர் வராரு அப்படின்னாங்க. 2 பேரும் அதுக்கப்புறம் வந்து சும்மா நடந்து போனாங்க. கழுதையை வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் நடந்து போறாங்களே, யாராவது ஒருத்தராவது அதுல போலாமா? இந்த கதை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். முழு கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோட ஒட்டுமொத்தமான செய்தி என்ன? அந்த கதை நமக்கு சொல்கிற செய்தி என்ன? மத்தவங்களோட கருத்துக்கு நம்ம ஓரளவுக்கு தான் மதிப்பு கொடுக்கணும். எது சரியானதோ, நமக்கு எது சரின்றத நம்ம தீர்மானம் பண்ணி மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கறதான். ஆனா குழந்தை வளர்ப்புல நம்ம அதையா செய்யறோம்? எல்லாரும் சேர்க்கிற ஸ்கூல், அந்த ஸ்கூல் தான் பெஸ்ட் ஸ்கூல். அவங்க சேர்த்திருக்காங்க, இவங்க சேர்த்திருக்காங்க, அந்த ஸ்கூல்ல எவ்வளவு செலவானாலும் சரி, எவ்வளவு நேரம் போய் கியூல நிக்கணும்னாலும் சரி, நான் அந்த ஸ்கூல்ல தான் சேர்ப்பேன். எல்லாரும் ஒண்ணு செய்யறாங்க, இது கூட செய்யலைன்னா அப்புறம் என்ன பண்றது? முதல் பிறந்த நாள் கொண்டாட்டத்துல ஆரம்பிக்குது அந்த பிரச்சனை எல்லாம். அந்த குழந்தைக்கு தெரியுமா முதல் பிறந்த நாளை நம்ம எவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கறத பத்தி அந்த குழந்தை ஏதாவது கேட்க போதா? ஆனா நம்மளோட பியர் பிரஷர் அப்படின்னு சொல்லப்படுற நம்முடைய ஒத்த நண்பர்கள் வட்டத்துல இருக்கக்கூடிய மற்றவர்கள் செய்கிறதை நாமும் செய்கிறோம். அடுத்தது, குழந்தைங்க வந்து அழுது அடம் பிடிக்குது, அதனால அந்த எமோஷனல் பிளாக்மெயிலுக்கு பயந்து நம்ம பல விஷயங்களை செய்யறோம். இதெல்லாம் ஒரு சரியான குழந்தை வளர்ப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. நம்ம முதல்ல பவுண்டரி செட் பண்ணி இந்தந்த விஷயங்கள் தான் நாங்க உனக்கு செய்வோம், என்னென்ன செய்வோம், எல்லாமே வந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி தான். மனித உறவுகள் எல்லாமே ஒப்பந்தம் தானே. எந்த உறவா இருந்தாலும் நான் இது செய்வேன், நீ இது செய்வ. வள்ளுவர் கூட சொல்றாருல, மகன் என்ன செய்யணும், அப்பா என்ன செய்யணும், அவையத்துல முந்தி இருக்க வைக்கணும். அதே மகன் என்ன செய்யணும், இவன் அப்பா எவ்வளவு தவம் பண்ணிருக்கணும் இப்படி ஒரு குழந்தைய கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வைக்கணும். இது ரெண்டும் தான் அவங்களுக்கான கடமைகளை நம்ம வந்து வரையறை செய்துக்கணும். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில செயல்படும் போதுதான் எந்த உறவுமே சிறப்பா இருக்கும். அப்ப இந்த எல்லைகளை செட் பண்றதை நம்ம எப்ப ஆரம்பிக்கணும்? கற்றல் எப்ப ஆரம்பிக்குதோ அப்பவே நம்மளும் ஆரம்பிக்கணும். அதாவது ஒரு கை குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுங்களுக்கு இந்த ஒரு 6-7 மாசம் இருக்கும்போது பல்லு முளைக்க ஆரம்பிக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பல்லு முளைக்க ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைங்க வந்து கை வைக்கிறது எல்லாத்தையும் வச்சு கடிச்சு 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 துப்புங்க. சில சுட்டி குழந்தைங்க என்ன பண்ணும்னா, அம்மா பால் கொடுக்கும்போது அம்மாவையும் சேர்த்து கடிக்குங்க. அம்மாவுக்கு புண்ணாயிடும். பல அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதோட பால் கொடுக்கறத நிறுத்திடுவாங்க. ஆனா வீட்டுல இருக்கிற பெரிய வயசான பாட்டிங்கள்ட்ட போய் இதுக்கு நீங்க சொல்யூஷன் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு தீர்வு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. குழந்தை பால் குடிக்கும்போது கடிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சுண்டு விரல் இருக்குல்ல, நம்மளோட சுண்டு விரல அந்த குழந்தையோட வாய்க்குள்ள விட்டு லேசா நெம்பினீங்கன்னா அது வாயை திறந்துரும். சாதாரணமா நீங்க எடுக்க முடியாது, எடுத்தீங்கன்னா அது இன்னும் அழுத்தமா கடிக்கும். இந்த சுண்டு விரலை விட்டு ஜஸ்ட் வாயை நெம்பி திறந்துட்டு டக்குன்னு எடுத்து கீழே போட்டுருங்க, குழந்தைய கீழே போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பால் குடிச்சிட்டு இருக்கிறப்ப எடுத்து கீழே போட்டா அது சும்மா இருக்குமா? குவான் கத்தும். கத்தட்டும், ஒரு 5 நிமிஷம் விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டி. ஏன் சொல்லுவாங்கன்னா, அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து கொடுங்க. திரும்பவும் கடிக்குதா, திரும்பவும் வாயை தரங்க, கீழே விடுங்க, அழ விடுங்க. இது ஒரு 4-5 தடவை செய்யுங்க. அதுக்கப்புறமும் அது அப்படியே பண்ணிடுச்சுன்னா பசும்பால் கொடுத்து தூங்க வைங்க. இதை ஒரு 2 இல்ல 3 நாள் செஞ்சீங்கன்னா, அதிகமில்லை நண்பர்களே, ஜஸ்ட் ஒரு 2 இல்ல 3 நாள் செஞ்சீங்கன்னா அந்த குழந்தை அம்மாவை கடிச்சா நமக்கு பால் கடிக்காது, மத்த பொருளை கடிக்கலாம், அம்மாவை கடிக்க கூடாதுங்கிற விஷயத்தை அது உடனடியாக கற்றுக்கொள்ளும். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீ இதை செய்தால் இது உனக்கு நடக்காதுன்னு நம்ம அந்த இடத்துல இருந்து அழுத்தம் திருத்தமாக சொல்ல ஆரம்பிக்கணும். ஆனா நம்ம உண்மையிலேயே அது மாதிரி செய்யறோமா? குழந்தைங்கள்ட்ட அழுதுச்சுன்னா நம்ம மனசு கேட்கல, அதனால செய்யறோம் அப்படின்னு சொல்றோம். பொது இடத்துல அழுது அடம் பிடிச்சா மத்தவங்க நம்மளை பத்தி ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு அது கேட்கிற தேவையில்லாத பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். இப்படி நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா அப்புறம் ஒரு கடத்துல நாமளே புலம்புறோம், குழந்தைக்கு காசோட அருமை தெரியல, பொருளோட அருமை தெரியல, நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். இது சிரமமான விஷயம்னா அதுக்கும் அது சிரமமான விஷயமா ஆக்கணும். இப்ப ஒரு குழந்தை நம்ம கிட்ட வந்து சைக்கிள் வேணும்னு கேக்குது, இல்ல ஒரு போன் வேணும்னு கேக்குது, ஏதோ ஒண்ணு கேக்குதுன்னா நீங்க உடனே அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கு அது கஷ்டமான பொருள் எப்படி தெரியும்? தோணாது இல்ல? அப்ப நீ மார்க் வாங்கு, நீ வந்து இதுல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன்னா நான் உனக்கு நீ கேட்கற, அதுவும் அது நியாயமான பொருளா இருந்தா மட்டும்தான். இப்போ ஒரு சின்ன பிள்ளை இப்போ 11, 10, 12, 13 வயசு பிள்ளை வந்து மோட்டார் சைக்கிள் கேக்குதுன்னா எக்காரணத்தை முன்னிட்டு நான் அதை உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன், லைசன்ஸ் வாங்குறதுக்கே இந்த வயசு வேணுங்கிறத நம்ம சொல்லணும். அதே சமயத்துல ஒரு சைக்கிள் கேக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு நியாயமான கோரிக்கைனா கூட அதை அவர்களாக ஈட்டிக் கொள்வதாக அதை அமைக்கணும். ஓகே, அதை நாம் வாங்கி பரிசாக கொடுப்பதாக இல்லாமல் இது உன்னுடைய இந்த திறமைக்கு பரிசு, அல்லது நீ ஒரு கீழ்ப்படிதலோடு இருந்ததற்கு இது பரிசு, நீ என் சொல் பேச்சு கேட்டு நடந்ததற்கு இது பரிசு அப்படின்னு ரிவார்ட் சிஸ்டத்தை நம்ம கொண்டு வரணும். அப்படிங்கிறது இந்த குழந்தை வளர்ப்புல ரொம்ப முக்கியமான விஷயம். பலரும் அதை செய்யறது இல்ல. பாவ்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்ய விஞ்ஞானி இருந்தாரு. அவர் வந்து
உளவியலாளரும் கூட, அதே சமயத்துல விலங்குகளை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவரும் கூட. அவர் விலங்குகளோட செரிமான சக்தி இருக்குல்ல, ஜீரண சக்தி இருக்குல்ல, அதை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு நாய் வளர்க்குறாரு. அந்த நாய் கூண்டுக்குள்ள இருக்கும். அந்த நாயோட எச்சல் இருக்குல்ல, சலைவா இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய ஜீரணத்தை தூண்டக்கூடிய கெமிக்கல்ஸை பத்தின ஆராய்ச்சி அவரோடது. அதுக்காக அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த நாய்க்கு உணவு கொண்டு வைக்கும் போது அதுக்கு சலைவா வரும்ல, நாய் எச்சல் ஊறும் இல்லையா, அதுக்கு அதை எடுத்து அவர் ஆராய்ச்சி பண்ணணும். இது எதேச்சியாக என்ன நடக்குதுன்னா, அந்த உணவை உள்ள கொண்டு வரப்ப ஒரு மணி அடிக்கிறாங்க. மணி அடிச்சுட்டு அந்த உணவை எடுத்துட்டு வந்து அந்த நாய்க்கு வைக்கிறாங்க. இது தொடரும் போது ஒரு 4-5 நாளைக்கு பிறகு, ஒரு வாரம், ஒரு 10 நாள் போகும்போது, அதுக்கப்புறம் உணவு இல்லாத போது கூட அந்த மணி அடித்தால் அந்த நாய்க்கு எச்சில் சுரக்கிறதா அவர் கண்டுபிடிக்கிறார். அப்போ ஒரு விஷயத்தின் மூலமாக பசி அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து உடம்புக்குள்ள இருக்கிறது நம்ம நினைக்கிறோம் இல்லையா, எச்சல் ஊறுறது அப்படிங்கிறது நமக்கு பசிக்கும் போது, இல்ல நம்ம மனசுக்குள்ள வந்து நல்ல பிடிச்ச உணவை நினைக்கும் போது, அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம எச்சல் ஊறும் நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை வெளியில இருந்து தூண்ட முடியும். தொடர்ச்சியாக இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த செட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, ஒரு நாய் கூட கத்துக்குது, நாயோட உடல் கூட ஆட்டோமேட்டிக்காக, மனசால கூட இல்ல, அதனுடைய உடலே கூட உணர்ந்துக்குது, இந்த மணி அடிச்சா நமக்கு இந்த நேரத்துல சாப்பாடு கிடைக்க போகுது அப்படின்னு. அப்போ இதை வந்து நம்ம ஏன் குழந்தை வளர்ப்புல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு, அதாவது குழந்தை வளர்ப்புன்னு இல்ல, மனிதனுடைய சுபாவங்களை மாற்றுவதற்கு, மனிதனுக்கு ஒரு பழக்கத்தை வலுவூட்டுவதற்கும் ஒரு பழக்கத்தை தவிர்க்க நினைக்கிறதுக்கும் நம்ம ஏன் இந்த விஷயத்தை பயன்படுத்தக்கூடாது. அவர் ஒரு உளவியலாளராகவும் இருக்கிறதுனால அதற்கு பிறகு அதை, அந்த கருத்துக்கோளை அவர் எடுத்து வளர்த்து எடுக்கிறாரு. அதற்கு பிறகு ஸ்கின்னர்னு இன்னொருத்தர் வராரு. அவர் இதே மாதிரி என்ன பண்றாருன்னா, ஒரு புறாவை அடைச்சு வச்சு அவர் ஒரு சோதனை பண்றாரு. புறாவுக்கு எட்டுற தூரத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கு. அந்த பட்டனை அது எதேச்சியா கொத்துச்சுன்னா அதுக்கான தானியம் உள்ள கொட்டும். அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு. எதேச்சியா கொத்தி தானியம் கொட்டும் போது அது கொஞ்ச நாள் அது கத்துக்குது, ஓ இந்த பட்டனை கொத்தினாக்க நமக்கு தானியம் கிடைக்கும் அப்படின்னு. அது அதுக்கப்புறம் அது பசிக்கும் போது அதை போய் நேரடியாக செய்ய ஆரம்பிக்குது. இப்படியான வலுவூட்டுவதற்கு ஊக்க பரிசுகளை கொடுக்கலாம் அப்படிங்கறத வந்து உளவியல் துறை ஒரு கான்செப்டாகவே வளர்த்து எடுக்கிறாங்க. அப்ப இதை நம்ம வந்து குழந்தை வளர்ப்புல நாம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல பழக்கம், அதை நீ செஞ்சீன்னா உனக்கு பாராட்டி இதை செய்வேன், நீ தப்பான பழக்கத்தை செஞ்சீங்கன்னா இதெல்லாம் உனக்கு கட் ஆகும் அப்படின்னு விஷயத்த நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கணும். பரிசு அப்படின்னா நம்ம ஒரு பெரிய சாக்லேட்டை கொடுத்து அந்த குழந்தைக்கு சாக்லேட் வந்து ஒரு பல்லு சொத்தையாகிற அளவுக்கு எல்லாத்துக்கும் கேட்கறதுக்குலாம் சாக்லேட் கொடுக்குது அப்படிலாம் இல்ல. சின்ன சின்ன விஷயங்களை கூட அந்த குழந்தைக்கு பிடித்தமான விஷயத்தை நான் தரணும்னா நீ இதை செய்யணும், இப்படி இப்படி இருக்கணும் அப்படிங்கிற பண்புகளை நம்ம வந்து அந்த குழந்தைக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி தவறான பழக்கங்கள் வரும்போது, நம்ம ஊர்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க, கண்டிப்பா இருக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், நல்லா அடிச்சு வளர்த்தாக்க நல்லா ஸ்ட்ரிக்டா பிள்ளை வளர்க்கணும்னு நினைப்போம். இல்ல, அடிக்க அடிக்க குழந்தைகள் மனதளவில் நம்மிடமிருந்து விலகி போய் விடுவார்கள். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம கிட்ட வந்து அவங்க பகிர்ந்துக்கவே மாட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது, இது எதுவுமே நமக்கு புரியாம போயிடும். அதனால நம்ம குழந்தைகள் கிட்ட நம்ம அன்பாவும் இருக்கணும், அதே நேரத்துல கட்டுப்பாடுகளோடு கண்டிப்பாக இருக்கிறதுங்கிறத நம்ம ஒரு வரையறைகளை கொண்டு வரணும். அதே மாதிரி எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தை வளர்ப்புல, ஒரு கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட வந்து ஒரு அம்மா போயிட்டு, என் பையன் ரொம்ப இனிப்பு சாப்பிடறான், அவனை நீங்க சாப்பிடாதான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், சரி ஒரு வாரம் கழிச்சு கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். ஒரு வாரம் கழிச்சு இவங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. அவர் வந்து சொன்னாராம், பையனுக்கு அதிகம் சாப்பிடாத அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கேட்டாங்களாம், இதை நீங்க அன்னைக்கே சொல்லிருக்கலாமே, போன வாரம் நான் கூட்டிட்டு வந்தப்ப சொல்லி இருந்திருக்கலாம்ல, ஏன் ஒரு வாரம் கழிச்சு வர சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த அம்மா. அதுக்கு அவர் சொன்னாராம், நானே நிறைய இனிப்பு சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் இனிப்பு சாப்பிட்டுட்டு உன் பிள்ளைகிட்ட போய் நான் எப்படி இனிப்பு சாப்பிடாதுன்னு சொல்ல முடியும். அதனால முதல்ல இந்த ஒரு வாரத்துல நான் இனிப்பு சாப்பிட்றதை குறைச்சிட்டு நான் உங்களுக்கு தகுதியானவனாக ஆகிவிட்டு உன் மகனுக்கு நான் அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு பழக்கம் வரணும் அப்படின்னா முதல்ல நாம அதை செய்யணும். நாம வந்து டிவியை போட்டு சீரியலை பார்த்துக்கிட்டு அல்லது வந்து செல்போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு குழந்தைய மட்டும் புக் எடுத்து வச்சு படின்னு சொன்னா அது எப்படி படிக்கும்? சாத்தியமா? நம்ம அப்புறம் என்ன சொல்றோம், குழந்தை சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, அடிக்கிறது, அந்த மாதிரி அடுத்தடுத்த நிலைகளுக்கு போறோம் நம்ம. ஆனா அப்படி இல்லாம முதல்ல நாமளும் ஒரு வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு என்னெல்லாம் செய்யணும்னு குழந்தைக்கு சொல்றோமோ அது எல்லாத்தையும் நாமளும் செய்யறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரோல் மாடலிங் மூலமாகத்தான் நம்ம குழந்தைகளை வளர்க்க முடியும். நாம போய் சொல்லிட்டு நாம வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த குழந்தைகள் முன்னாடியே போய் சொல்றது, குழந்தைகளை பயன்படுத்தியே போய் சொல்றது, இதெல்லாம் பண்ணா நாளைக்கு அந்த குழந்தை நம்ம கிட்ட போய் சொல்லும் தானே. அப்பா அம்மா கிட்ட மட்டும் போய் சொல்ல, நம்ம வந்து அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லக்கூடாது, அப்பா அம்மா ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லலாம் நினைக்க
புரிஞ்சுக்க முடியுமா ஒரு குழந்தையால? அதனால நம்ம என்னெல்லாம் நல்ல பழக்கங்கள் அந்த குழந்தைக்கு வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் முதல்ல நாம் கடைபிடிப்பவர்களாக, அவருக்கு முன்னுதாரணமாக இருப்பவர்களாக முதல்ல நாம மாறணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள்ல ஈடுபடுத்துங்க. வீட்டு வேலைகள்ல ஈடுபடுத்துறதுனா அதுக்காக உடனே பாத்திரம் வைக்க சொல்லணும், துணி வைக்க சொல்லணும் அப்படிங்கிறது இல்ல. சின்ன சின்னதாக அவங்களுடைய வேலைகளை அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களே செய்ய சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கிறதுக்கும் தண்டிச்சு வளர்க்கறதுக்கும் நமக்கு எப்படி வித்தியாசம் தெரியாதோ அதே மாதிரி செல்லமா வச்சுக்கிறதுக்கும் சோம்பேறியாக குழந்தையை வளர்ப்பதற்கும் கூட நமக்கு வித்தியாசம் தெரியறது இல்ல. செல்லமா இருக்கிறதுனா என்னன்னா அந்த குழந்தைக்கு காது கொடுத்து கேட்டு அது மனசுல என்ன நினைக்குதோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு அதோட அன்பாக சேர்ந்து பயணிப்பதுதான் செல்லமா வளர்க்கறது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், எந்த வேலையும் செய்ய தெரியாம கேட்கறதெல்லாம் கொடுத்து சோம்பேறியாக நம்ம குழந்தையை வளர்ப்பதை நாம் செல்லமாக வளர்ப்பது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்படி இல்லை, வீட்டு வேலைகள்ல ஈடுபடுத்துங்க. குழந்தையோட வேலைகளை தனக்கு இண்டிபெண்டாக ஆக்குங்க. குழந்தைகளை என்னை சார்ந்து இருக்கல என் குழந்தை, தன்னிச்சையாக இயங்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வரதுக்கு சின்ன சின்ன வேலைகளை முதல்ல அவன் அந்த குழந்தை குடிக்கிற கப்பு பாலோ காஃபியோ குடிக்குதுன்னா அந்த கப்பை கொண்டுட்டு போய் ஒரு சிங்க்ல போட சொல்லுங்க. ஒரு முதல்ல 2 வயசுல, அப்புறம் ஒரு 4 வயசுல அதை கழுவி கவுக்க சொல்லுங்க. தான் சாப்பிடுற தட்டை கழுவி கவுக்க வைக்கிறது. அதுக்கப்புறம் சமையல்ல காய்கறியில நறுக்கிறதோ அம்மாக்கு என்ன அந்தந்த வயதுக்குரிய வேலைகளை சொல்லி கொடுத்து வீட்டு வேலைகளை இன்வால்வ் பண்ணணும். அதை விட முக்கியமா அந்த குழந்தைகளுக்கு பொறுப்புகளை ஒப்படைக்கணும். இப்போ நம்ம கடைக்கு போறோம்னா கூட்டிட்டு போயிட்டு கடையில கொஞ்சம் கொஞ்சமா கடைக்கு போற அவங்களுக்கு நம்ம பழக்கணும். ஏன் அப்படின்னா அப்பதான் அவனுக்கு பணத்தோட அருமை தெரியும். ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்துட்டு போனோம்னா இன்னைக்கு எவ்வளவு பொருள் வாங்க முடியும் கடையில அப்படின்னு ஒரு 10-15 வயசு பையனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு பொருளை தேவையில்லாம நம்ம கிட்ட வந்து கேட்கவே மாட்டான். அந்த எண்ணம் அவனுக்கு வரணும், அந்த குழந்தைக்கு வரணும்னா பொறுப்புகளை நம்ம கொடுக்கணும். எல்லாத்தையும் விவாதிங்க. வீட்டுல குடும்பமாக உட்கார்ந்து குடும்பத்துக்குன்னு ஒரு நேரம், ஹாப்பி ஹவர் மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தைங்களோட உட்காந்து பேசுங்க. வீட்டுல கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசுங்க. அந்த சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய பிரச்சனைகளை, கஷ்ட நஷ்டங்களை, குடும்பத்துல எடுக்க போற நல்ல முடிவுகளை, முக்கிய முடிவுகளை எல்லாத்தையும் விவாதிங்க. அதுல அவங்களையும் ஆரோக்கியமான முறையில ஈடுபடுத்துங்க. அப்பதான் அவங்களுடைய பொறுப்பை, அவங்களுடைய இடத்தை, நம்மளுக்கு எவ்வளவு இங்க சக்தி இருக்கு, இந்த குடும்பத்துக்கு என்ன சக்தி இருக்கு, இதுல நம்மளோட பொறுப்பு என்ன, நம்ம இவ்வளவு படிச்சு இவ்வளவு ஸ்காலர்ஷிப் வாங்கணும், இவ்வளவுதான் அம்மா அப்பா கிட்ட காசு இருக்கு, அப்ப நம்ம ஸ்காலர்ஷிப்ல இந்த கோர்ஸ் நம்ம ஆசைப்படுறோம்னா அதுக்கு நம்ம ஸ்காலர்ஷிப்க்கு முயற்சி பண்ணாதான் முடியும். இல்ல பேங்க் லோன் அப்ளை பண்ணணும்னா அதுல இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாம் அவன் திடீர்னு நீங்க ஒரு 17-18 வயசுல உட்காந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியுமா? ஒரு நாள்ல இது எல்லாத்தையும் புரிய வைக்க முடியுமா? அப்போ சின்ன வயசுல இருந்தே நம்முடைய சிக்கல்களை, கஷ்ட நஷ்டங்களை, நம்மளுடைய லாபத்தையோ நஷ்டத்தையோ எதையுமே அந்த குழந்தைகிட்ட பகிர்ந்துக்கலன்னா அது பொறுப்பானவனாக, முடிவெடுக்கக்கூடியவனாக வளர முடியாம போயிடும். திடீர்னு 18-20 வயசு வரைக்கும் எல்லா பொறுப்புகளையும் நம்ம செஞ்சுட்டு இருந்துட்டு திடீர்னு கொண்டு போய் ஒரு ஹாஸ்டல்ல போடுறோம், திடீர்னு கொண்டு போய் ஒரு வெளியூர் வேலை கிடைக்குது, வெளியில அனுப்புறோம். அந்த மாதிரி சூழல்ல தான் குழந்தைகள் பாத்தீங்கன்னா தவறான முடிவுகள், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட தவறான முடிவுகளை எடுக்கிறது, தற்கொலை மாதிரியான விஷயங்களுக்கு ஏன் போறாங்கன்னா நம்ம அவங்களை இண்டிபெண்டா வளர்க்கவே இல்லை, சுயமாக முடிவுகளை எடுக்க வைக்கிறது இல்லை. அவங்களுக்கு அந்த முடிவு எடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்கிற அளவுக்கு நம்ம தன்னம்பிக்கை உள்ளவர்களாக அவர்களை நாம் வளர்த்தெடுக்கவில்லைங்கிறது குழந்தை வளர்ப்புல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் தான். அதனால நம்ம அதற்கேற்ற மாதிரி அவங்கள உருவாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சம்பிரதாயம். அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி கதைகளை படிச்சு காமிச்சு அதை பத்தி பேசுவாங்க அந்த குழந்தைங்கள்ட்ட. அது உறவை, அவங்களுக்குள்ள அம்மா அப்பா கிட்ட இருக்கக்கூடிய உறவை குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்தும். அந்த குழந்தைங்களோட மொழி அறிவை வளர்க்கும், கற்பனை சக்தியை அது வளர்க்கும். நல்ல ஒரு மற்ற அந்த நாள்ல நடந்திருக்கக்கூடிய மற்ற நெகட்டிவான விஷயங்கள்லாம் போய் ஒரு நல்ல மனநிலையில அந்த குழந்தைகள் தூங்க போறதுக்கு உதவும். இதெல்லாம் ஆராய்ச்சி பூர்வமாக சொல்லப்பட்ட உண்மைகள். மேலை நாடுகள்ல இதை செய்யறாங்க. நம்ம ஊர்லயும் சின்ன வயசுல நமக்கு கதை சொல்ற பழக்கம் எல்லாம் இருந்துச்சு. தாத்தா பாட்டிங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப தாத்தா பாட்டிங்களே சீரியல்ல தான் கதை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களே கதைகள் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறது இல்ல. அப்போ இந்த குழந்தைங்களுக்கு அந்த கதை சொல்லுதல் அல்லது அந்த இரவு நேரம் புத்தகம் வாசிப்பது அப்படிங்கிற பழக்கம் எதுவுமே இல்லை. அதாவது நவீன முறையில பெட் டைம் ஸ்டோரிஸ் படிக்கிறதுங்கிற பழக்கமும் நம்ம கிட்ட குழந்தைங்கள்ட்ட இல்ல. பாரம்பரியமாக நம்ம சொல்லிட்டு இருந்த கதைகளும் நம்ம கிட்ட இல்ல. அப்படியே இருந்தாலும் பாரம்பரியமாக சொல்லப்பட்ட கதைகள் நம்முடைய இன்றைய குழந்தைகளுக்கு போதுமானவையாக இல்லை. ஒரு உதாரணத்துக்கு நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு இந்த துரோணர் கதை சொல்லியிருப்பாங்க. துரோணர்னு ஒரு குரு இருந்தாரு. அவர் ராஜா வீட்டு பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அப்ப ஏகலவியன் ஒரு வேடகுலத்தை சேர்ந்த பையன் அவர்கிட்ட கத்துக்க நினைச்சான். அவர் நான் சொல்லித்தர முடியாதுன்னு அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவனாவே அவரை மனசுல குருவா நினைச்சிட்டு அவனாவே கத்துக்கிட்டான். அப்ப கூட தங்கிட்ட படிக்கிற அர்ஜுனனை விட அவன் பெட்டர் ஆயிடுவானோ அப்படிங்கிறதுனால அவன்கிட்ட எனக்கு உன்னுடைய கட்டை விரலை காணிக்கையாக கொடு அப்படின்னு கேட்டாரு. விற்கலையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்படி பிடிச்சி இழுக்கும் போது அந்த கட்டை விரல் தான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதை காணிக்கையாக கொடுத்துரு அப்படின்னு கேட்டாரு. உடனே ஏகலைவன் அந்த கட்டை விரலை
காணிக்கையாக கொடுத்தான் அப்படின்னு ரொம்ப உருக்கமா சொல்லிட்டு, குரு பக்தினா இப்படிதான் இருக்கணும் தெரியுமா அப்படின்னு நம்ம பாத்தீங்களா நம்ம கதை சொன்னாங்கன்னா ஆமா ஆமாமா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு நம்ம சும்மா இருந்திருப்போம். இன்னைக்குள்ள பிள்ளைங்கள்ட்ட நீங்க போய் சொன்னீங்கன்னா அது என்ன கேட்கும்? முத கேள்வி, அவன் சிஷ்யனா அந்த ஏகலைவன் செஞ்சது சரி, ரைட், குருவா இருக்கிறதுக்கு அந்த துரோணருக்கு தகுதி இருக்கா? இப்படி அவர் பயஸ்டா நடந்துக்கலாமா? ஓரவஞ்சனையோட நடந்துக்கலாமா? இது என்ன கதை? இதை என்கிட்ட சொல்றீங்க, இப்ப நான் என்ன கத்துக்கணும் இதுல இருந்து அப்படின்னு நம்ம திருப்பி கேட்க மாட்டாங்களா நம்ம குழந்தைங்க? கண்டிப்பா கேட்பாங்க, நிச்சயமா கேட்பாங்க. அதனால நம்ம கிட்ட இருக்கிற, நமக்கு கதை சொல்ற பழக்கமும் இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற பழைய கதைகள் போதுமானவையும் இல்லை, இன்றைய குழந்தைகளுக்கு போதுமானவையும் இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, இன்னைக்கு நவீன சிறார் இலக்கியம் நல்லாவே வளர்ந்துருக்கு. நிறைய தமிழ்ல சிறுகதைகள் சிறார் கதைகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரியான புத்தகங்களை வாங்கி நம்ம குழந்தைகளுக்கு வாசிக்க கொடுக்கணும். அந்த குழந்தைகளோட அந்த கதைகளை பற்றி பேசணும். அதாவது கேள்வி கேட்க கூடாது. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதுலயும் கேள்வி கேட்டு, நம்ம ஊர்ல இன்னொரு பழக்கம் என்னன்னா, ஜெனரல் நாலேஜ் வரணும் குழந்தைங்களுக்கு நினைச்சா ஜெனரல் நாலேஜையும் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல ஒரு பேப்பரா வச்சு அதுக்கு ஒரு புக் போட்டு அந்த புக்கையும் படிச்சு மனப்பாடம் பண்ண சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு அதுக்கு மார்க் போட்டு ஜெனரல் நாலேஜ்ல மார்க் குறைச்சலா இருக்குன்னு பேச ஆரம்பிப்போம். ஜெனரல் நாலேஜ்க்கு அப்படி இல்ல, செய்திகளை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக நம்முடைய பொது அறிவை வளர்த்துக்கிறதுங்கிறதுக்கு பார்த்தா நம்ம அதையும் ஒரு பாடத்திட்டமாக்கி ஒரு சடங்காக்கி வைக்கிறது மாதிரி இல்லாம வாசிப்புங்கிறத ஒரு நல்ல பழக்கமாக நம்ம குழந்தைங்கள்ட்ட வளர்த்தெடுக்கணும். ஏன் வாசிப்பு முக்கியம்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு முக்கியமான காரணம் அனுபவம் தான் நம்மளோட அறிவு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கற்றல்னா என்னன்னா பழைய அனுபவங்கள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற அறிவு தான் அறிவு. அப்போ வாசிக்கும் போது புத்தகங்கள் மூலமா நம்ம இன்னும் நிறைய கத்துக்க முடியும். ஏன்னா எனக்கு நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில நடக்கிற அனுபவங்களை மட்டும் வச்சு நம்ம அறிவு வளர்த்துக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஒரு சின்ன இதுதான் கிடைக்கும். நீங்க ஒரு 100 கதைகளை படிக்கும் போது அந்த 100 பேரோட வாழ்க்கையை நீங்க பாக்குறீங்க, உங்க கண் முன்னாடி இருக்கு. அந்த 100 பேரோட வாழ்க்கையில இருந்தும் நீங்க அனுபவங்களை கற்றுக்க முடியும், அறிவை வளர்த்துக்க முடியும். அதனால குழந்தைகளுக்கு வாசிப்பை நல்லபடியாக பழக்குவோம். நம்ம இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை ஆள தொடங்கிருச்சு. சின்ன சின்ன வேலைகள், ரொம்ப மெக்கானிக்கலா செய்யக்கூடிய வேலைகள் இதெல்லாமே காணாமல் போய்கிட்டு இருக்கு. வேலை வாய்ப்புகள் குறையுது எல்லாம், ரைட். ஆனா ஏஐயால ஒருபோதும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு வேலைனா கற்பனை திறன் மட்டும்தான். நீங்க பேங்க் மாதிரியான வெப்சைட்கெல்லாம் போனீங்கன்னா நீங்க லாகின் பண்றது ரோபோட் இல்ல அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்கு அது ஒரு சின்ன கேள்வி கேட்குங்க. 30+2 எவ்வளவு அப்படின்னு கேட்கும். 7, 10, 22 இதில் மிகச்சிறிய எண் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் ரோபோட்டால சொல்ல முடியாதுங்கிறது இல்ல. ஆனா ரேண்டமாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு ஏஐயால பதில் சொல்ல முடியாது. அதற்கு ஏற்கனவே ஃபீட் செய்யப்பட்ட விஷயங்களை மட்டும் வச்சுதான் அது பதில் சொல்லும். ஆனா மனுஷன் நிமிஷத்துக்கு நிமிஷம் புதுப்பிச்சுக்க கூடிய அறிவை உடையவன். அதனால அவனை அந்த இடத்துல ரோபோட்டால தோக்கடிக்க முடியாதுங்கிறதுனாலதான் நமக்கு அப்படி ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் வச்சிருக்காங்க. அப்போ நமக்கு அறிவை நம்ம புதிதாக சிந்திக்கக்கூடிய அறிவை, டக்குன்னு யோசிக்கக்கூடிய அறிவை எது கொடுக்கும்னா அது வாசிப்பு தான் கொடுக்கும். அதனால குழந்தைகளை நிறைய வாசிக்க வைப்போம். குழந்தைகளின் எல்லைகளை புரிய வச்சு அவங்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ப்பை, அதாவது செல்லமா வளர்க்கறது இல்லாம அவங்களை தன்னிச்சையாக வாழ தகுதியானவர்களாக வளர்த்தெடுப்போம். அப்படி பண்ணும்போதுதான் பாரதியார் சொன்ன மாதிரி ஒளிபடைத்த கண்ணினாய் உறுதிபடைத்த நெஞ்சினாக நம்ம குழந்தைகள் வளருவாங்கிறத சொல்லி குறிப்பிடப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம்.